எனக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கிரீன் சிக்கன் செய்யறதுக்கு 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். அதை நான் எலும்பு கறி ரெண்டையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி கவுச்செல்லாம் இல்லாமல் இருக்க மஞ்சத்தூள் போட்டு கழுவி கொண்டு வச்சுருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ அது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி, அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது மசாலாவுக்கு ஒரு 4 முந்திரி, ஒரு 10 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி, இது கூட ஒரு கை புதினா சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அது கூட 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம அடிச்சிட்டு வந்திருக்க மசாலாவை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்குவோம். இப்போ இது கூட அதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சம் எலுமிச்சை பழம் புழிஞ்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயை வச்சு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அது நெய் சூடானதும் கருவேப்பிலை ஒரு 4 போட்டுக்கோங்க. அதில் ஒரு பிடி வெங்காயம், நான் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதக்கினா போதும். இப்போ நம்ம இதில் நம்ம பிரட்டி வச்சுருக்கிறத இது நான் 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா அதில் சாரெல்லாம் ஏறும். அது மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கூட ஊற வச்சா நல்லாயிருக்கும். இப்போ அதில் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா கிண்டுங்க. கொஞ்சம் நேரம் அந்த நெய்யிலேயே கொஞ்சம் நேரம் பரட்டு விடுங்க. கொஞ்ச நேரம் அந்த அளவுக்கு பரட்டிட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. நெய்யிலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணி கலக்கி பிரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு ஒரு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா ஃபுல்லில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சு மூடி போட்டு வச்சுடுவோம் நம்ம. இப்போ திறந்து பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா அதை கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. எப்பயும் இந்த மாதிரி சிக்கன் செய்யறதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அடியில் கொஞ்சம் பிடிச்சிக்கும். இப்போ நம்ம அதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நேரத்துக்கு. அப்போ தான் அதில் அடியில் ஒட்டாமல் நல்லா வரும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது. இப்போ நல்லா கொஞ்சம் பிடிச்சு கிண்டுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது நல்லா செவந்து வரும். ஏன்னா விட்டுட்டா அடி பிடிச்சிக்கும். என்னால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். எப்போதும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். கடைசியாக இறக்க பகுதியில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.